ஹாய்ங்க. ஒரு மினி விளாக் பார்க்கலாங்களா? நானும் பெரிய தம்பியும் இன்னைக்கு பௌர்ணமிங்கிறனால வாழைத்தோட்டை கோயிலுக்கு வந்தோங்க. வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, இந்த நாகக்கன்னிகை சிலைங்க. இங்க பார்த்தீங்கன்னா, வெதர் சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா சுழல் காற்று அடிச்சிட்டு இருந்தது. பாருங்க இந்த பேப்பர்ல எப்படி பறக்குதுன்னு. கரெக்ட்டா நான் கேமரா காமிக்கும்போது காத்து நின்றுச்சு. ஸோ இந்த காத்துல எங்கேயாவது பெரிய தம்பி அடிச்சிட்டு போயிருச்சோ என்னமோ அப்படின்னு பயந்துட்டு திரும்பி பார்க்குறேங்க. பார்த்தா ஆலமரத்த சுத்தி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாருங்க. அப்பாடா! அப்படின்னு ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ராகு, கேது சன்னதிங்க. இங்கேயும் வந்து ஒரு கும்பிடு போட்டுட்டுங்க, அப்படியே வந்தோம்னா, இங்க வந்து புத்து மண் இருக்குதுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கோவிலோட பிரசாதமா குடுப்பாங்க. இங்க அண்டால வச்சிருப்பாங்க. நம்ம போய் வேணுங்கிற அளவு ஒரு ஒரு டப்பால கூட எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ அப்படியே நானும் வச்சுட்டு பெரிய தம்பிக்கும் வச்சு விட்டுட்டேங்க. பெரிய தம்பி ரொம்ப வெட்கப்பட்டாருங்க வைக்கிறதுக்கே. ஸோ அத முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, தியானம் பண்ணணும்னு சொன்னாரு. சரி அவர் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டுங்க, அப்படியே வந்து வண்டி எடுத்துட்டோம். ஸோ வண்டி எடுத்துட்டு நாங்க போனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் டைம் ஆயிருச்சு. 2:30 ஆயிடுச்சு. ரொம்ப பசி. ஸோ வெஜ் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நான் வந்து பன்னீர் பரோட்டா வித் உளுந்து வடை காம்பினேஷன் ஒரு மாரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு அண்ணா வந்து வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாரு. ஸோ அவர்ட்ட எப்படி வேண்டான்னு சொல்றதுன்னு வாங்கி வச்சுட்டோம். அவர் வந்து பெரிய தம்பி வந்து வெஜ் பரோட்டா வாங்கினாருங்க. வெஜ் கொத்து பரோட்டா. ஸோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன மினி விளாக்ஸ் போடுறோம். ஓகே, பை பாய்.